அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனது நினைவை அதிகமாக மனிதர்கள் போற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எத்தனையோ விதமான கடமைகளையும் கட்டளைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் அந்த கடமைகள் அனைத்துமே பெரும்பாலும் அல்லாஹ்வை நினைப்பதற்காகவே நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அப்படித்தான் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. குர்ஆனில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், உத்துலுமா ஊஹிய இலைக்க மினல் கிதாப், நபியே வேதத்தில் உமக்கு எது அருளப்பட்டிருக்கிறதோ அதை நீர் ஓதி காட்டுவீராக. வாக்கிமி சலாத்த, தொழுகையை நிலைநாட்டுவீராக. இன்ன சலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கத்தகுந்த காரியங்களிலிருந்து தடுத்து நிறுத்தும். அதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிற வார்த்தை முக்கியமானது, வல திக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹுவின் நினைவே மிக பெரியது. வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்த்து அறிந்தவனாக இருக்கிறான் என்று அந்த வசனம் நிறைவடைகிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நீங்கள் ஓதி காட்டுங்க, தொழுகையை நிலைநாட்டுங்க. தொழுகை என்பது மானக்கேடான காரியங்கள்லேருந்து உங்களை பாதுகாக்கும். சொல்லிட்டு அதை எப்படி முடிக்கிறான்னா, வலதுக்கு அல்லாஹ் அக்பர், அல்லாஹுவின் நினைவே மிக பெரியது. இப்போ அல்லாஹ்வுடைய நினைவு தான் இருப்பதிலே ஆக பெரியது. அதற்கு இணையாக அதற்கு நிகராக உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது என்கிற புரிதலை நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பது தான் மார்க்க சட்டங்கள் பல்வேறு சட்டங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாக போய் சொல்வதாக இருந்தால், மனித படைப்பினுடைய நோக்கங்களில் ஒன்றே அல்லாஹ்வை நினைவு கூறுவது தான். அல்லாஹ் ஆரம்பத்தில் மனிதர்களை படைப்பதை பற்றி வானவர்களிடத்தில் அல்லாஹ் கருத்து சொன்னான், அல்லாஹ் செய்தி சொன்னான் என்கிற வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். இதுகால ரப்புகளில் மலாய்கத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அர்லி ஹலீஃபா, நான் பூமியில் ஒரு மனித குலத்தை படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் வானவர்களிடத்தில் சொன்ன பொழுது அவர்கள் பதில் சொன்னார்கள், மையுஃப்சிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, யா அல்லாஹ் குழப்பம் விளைவிக்கிற அல்லது ரத்தம் ஓட்டுகிற ஒரு படைப்பை நீ படைக்கப் போகிறாயா? வனஹனு சப்யஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக், நாங்கள் உன்னை துதிக்கிறோம், உன்னை புகழுகிறோம், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். இந்த நிலையில் நாங்கள் இருக்கிற பொழுது ஏன் இந்த படைப்பை நீ படைக்கிறாய் அப்படின்னு அந்த மலக்குமார்கள் கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னா, நீங்கள் அறியாததை நான் அறிவேன் அப்படின்னு ஒரு சின்ன வார்த்தையில் அல்லாஹ் பதில் சொல்லி முடிச்சுட்டான். அப்போ அந்த பதிலுக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கிறது? நீங்கள் துதிக்கிறீர்கள், அவர்கள் துதிக்க மாட்டாங்கன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை அவங்களும் துதிப்பாங்க, அது எனக்கு தெரியும் என்கிற கருத்து தான் இந்த சொல்லுக்குள்ள அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அந்த அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? மலக்குமார்களுக்கு தெரியாத எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாதது எல்லாமே அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிந்த ஞானங்கள் ரகசியங்கள் தான் உலகத்திலே ஏராளமாக இருக்கிறது. அல்லாஹ் எந்த ஞானத்தை எந்த ரகசியத்தை உலகத்துக்கு சொல்லி கொடுத்தானோ அதை தவிர உலகத்தில் படைப்பினங்களுக்கு வேற எந்த ஞானமும் கிடையாது. அது எல்லாம் தெரிந்த செய்தி தான். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹ் பயன்படுத்துகிற சொல்லுக்கு என்ன பொருள்? நாங்கள் உன்னை துதிக்கிறோம்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா மனிதர்கள் துதிக்க மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க. இல்லை மனிதர்கள் துதிப்பார்கள், அது எனக்கு தெரியும். அப்ப மனிதர்கள் அல்லாஹ்வை துதிப்பதும் அல்லாஹ்வை நினைப்பதும் அல்லாஹ்வை புகழுவதும் மனித படைப்பினுடைய நோக்கங்களில் ஒன்றாகவே இருந்திருக்கிறது என்பதை இந்த வரலாற்று செய்தியிலிருந்து, மனித குலத்தை படைக்க துவங்கிய ஆரம்ப அந்த வரலாற்று செய்தியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்பதுதான் மனித வாழ்வின் மிக முக்கியமான ஒரு செய்தி. அதுக்காகத்தான் மார்க்கத்தில் எல்லா இடங்கள்லையும் இன்னென்ன சொற்களை சொல்லுங்க, பல்வேறு சொற்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அதுவெல்லாம் எதற்குன்னு நினைக்கிறீங்க? வெறுமனே மந்திரங்களாக நன்மைகளை பெறுவது, நன்மை கிடைக்கும் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்ல சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது நமக்கு நன்மை கிடைக்கும். இந்த உலகத்திலேயும் நன்மை கிடைக்கும், நாளை மறுமையிலையும் நன்மை கிடைக்கும். நன்மைக்காகத்தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது, மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு கழிவறைக்கு செல்லுகிற பொழுது இதை சொல்லுங்க, அதனால சில நன்மைகள் உண்டு. தொழுகையில் இதை சொல்லுங்க, அதனால சில நன்மைகள் உண்டு. தூங்குகிற பொழுது இதை சொல்லுங்க, அதனால சில நன்மைகள் உண்டு. தூங்கி எழுந்த உடனே இதை சொல்லுங்க, அதனால சில நன்மைகள் உண்டு. இதுவெல்லாம் நன்மைகளை பெற்று தருகிற காரியங்கள் தான், இருக்கிறர்கள், இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இதனுடைய முக்கியமான சாராம்சம் என்ன, முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்க எல்லா நேரத்திலையும் எல்லா இடங்களையும் அல்லாஹ்வை நினைச்சு பாருங்கிறது தான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன தூக்கத்திலிருந்து எழுப்பின அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு நீங்க சொல்லுங்கன்னா என்ன அர்த்தம்? அது வெறுமனே மந்திரமா சொல்றது அல்ல. அதுல
அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லாஹ்வை நினைச்சு பாக்குறீங்க அந்த இடத்துல. அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் எனக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் தான் எனக்கு நியாமத்துக்களை தந்துகிட்டு இருக்கிறான், அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாட்டி இன்னைக்கு நான் தூங்கி எழுந்திருக்க மாட்டேன், அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டலாட்டி நான் இப்படியே மௌத்தா போயிருந்திருப்பேன், இந்த நேரத்தில் என்னுடைய தவணை முடிவடைஞ்சிருக்கும், அப்படியெல்லாம் இல்லாமல் எனக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கிறான்னு அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி, அல்லாஹ் நம்ம இது செய்திருக்கிற அருளை பற்றி நினைவு கூறுவதுதான் அந்த விஷயத்தினுடைய நோக்கம். அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வஹ்யா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறோம், ஓகே தான், கரெக்ட் தான், அப்படிதான் தூங்கணும், அதுதான் சுன்னத்து, அதுதான் நன்மை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அதில் பிரதானமான அம்சம் எது? அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வஹ்யா என்ற சொல் ஒலிக்கப்படுவது அல்ல அதிலே விஷயம். அந்த சொல் ஒலிக்கப்படுவதன் பின்னணியிலே உங்கள் சிந்தனையில் மாற்றம் வரணும். அந்த சொல் ஒலிக்கப்படுவதுதான் நோக்கம். அந்த சொல் இந்த இடத்துல இந்த காற்றுல பரவணும், அந்த சத்தத்தை கேட்கணும், அல்லது அந்த ஓசை வெளியே வரணும், அதுதான் நோக்கம்னு சொன்னா ஒரு டேப்பர் கார்டில் போட்டு உட்காந்துடலாமே. இன்னைக்கு பல பேர் அப்படித்தானே செய்யறாங்க. நிறைய திக்ருகள் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டா, அவங்க சொல்றது இல்லை திக்ருகளை, அந்த திக்ருகளை செல்போன் சொல்லுது, அந்த திக்ருகளை டேப்பர் கார்டு சொல்லுது, கம்ப்யூட்டர் சொல்லுது. இப்போ பஸ்ஸில் ஏறி காரில் ஏறி உட்கார்ந்த உடனே சுபஹானல்லதி சஹரலனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் அப்படின்னு ஒரு துவாவை ஓதுங்க அப்படின்னு நபிகளார் கற்று தந்திருக்கிறாங்க. நிறைய கார்களில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், வண்டியை ஸ்டார்ட் பண்ணோன்னே அது சொல்லு சுபஹானல்லதி சஹரலனா ஹாதா, அந்த சொல் ஒலிக்கப்படுவதுதான் நோக்கம். ஆனால் சில பேர் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு கேட்டால், நினைவுபடுத்துறதுக்காக மறந்துடுறோம். அது சொன்ன உடனே இவங்களும் சொல்லிக்கிறாங்க, இவங்களும் சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்க சொல்றதே கிடையாது பல பேர். அது பேசாம அந்த சத்தத்தை ஒலிக்கிறது, சப்தத்தை ஒலிப்பதல்ல இங்க நோக்கம். இங்க இதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, அந்த சப்தத்தை ஒலிப்பதன் வழியாக, அந்த சப்தம் அந்த இடத்திலே கேட்பதன் வழியாக உங்கள் சிந்தனையிலே இறைவனின் நினைவு தோன்ற வேண்டும். இந்த வாகனத்தை இறைவன் தான் எனக்கு தந்திருக்கிறான், அவன் இல்லாட்டி எனக்கு இந்த வாகனம் கிடைச்சிருக்காது, அவனுடைய அருள் இல்லை என்று சொன்னால் நான் இன்றைக்கு இந்த வாகனத்தை ஓட்டிட்டு போக முடியாது, நான் இதை கட்டுப்படுத்துறேன், நான் பிரேக் போட்டவுடனே வண்டி நிக்குது, நான் கிளட்ச் அமுக்கிறவன வண்டி ஓடுது அப்படின்னு சொன்னா எல்லாமே என்னுடைய ஆற்றலாக இருந்ததல்ல, என் இறைவன் இதை எனக்கு அவ்வாறு வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று இறைவனை பற்றி நினைப்பதற்குத்தான் சுபஹானல்லதி சஹரலனா, இறைவனை பற்றி நினைப்பதற்குத்தான் அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்து வஹ்யா, இறைவனை பற்றி நினைப்பதற்குத்தான் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, இறைவனை பற்றி நினைப்பதற்குத்தான் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குபுஸி வல் கபாயிஸி. இப்படி நாம சொல்லக்கூடிய இந்த துஆக்கள், திக்ர்கள் எல்லாமே இறைவனை நினைப்பதற்குத்தான், இறை சிந்தனையை உருவாக்குவதற்குத்தான். குர்ஆன்ல பல இடங்கள்ல பாருங்க, இறைவனை நினையுங்கள் 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு உதுகுருல்லாஹ கஸீரா, மூமின்களே நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் நினையுங்கள். வெறுமனே நினையுங்கள் மட்டும் சொல்லல, அல்லாஹ்வை நினைச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய ஆற்றலை சிந்திச்சு பாருங்க அப்படின்னு மட்டும் சொல்லல. உதுகுருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை அதிகமா நினைச்சு பாருங்க. தொழுகையை பற்றி சொல்லும் போது கூட தொழுகையினுடைய பிரதானமான அம்சம் என்ன? அது இறைவனின் நினைவை கற்றுத்தர வேண்டும், அதுதான் தொழுகையின் பிரதானமான அம்சம். அது இல்லைன்னு சொன்னா நீங்க சரியா தொழலன்னு அர்த்தம். முனாஃபிக்குகளுடைய தொழுகையை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. சந்தர்ப்பவாதிகளாக நபிகளாரின் காலத்தில் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு மூமின்களை பார்க்கிற பொழுது நாங்களும் முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு, காபிர்களை பார்க்கிற பொழுது நாங்கள் காபிர்கள் தான் என்று அவர்களிடத்திலே மறுபுறம் பேசிக்கொண்டு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருந்த நயவஞ்சகர்கள் அவர்களும் நபிகளாரின் காலத்திலே தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது என்ன சொல்றான்? அவங்க தொழுதாங்க, அவங்களுடைய தொழுகை அவங்கள நரகத்தில் கொண்டு போய் தள்ளு. தொழுகையிலேயே ரெண்டு வகை தொழுகை இருக்குதுன்னு விளங்குது. தொழுகையை தொழுதுட்டா எல்லாருமே சொர்க்கம் போயிடுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சில பேர் தொழுதே நரகத்துக்கு போவாங்க. அதை விட ஒரு பெரிய துர்பாக்கியம் உண்டா? அதை விட ஒரு பெரிய இழப்பு உண்டா? ஒருத்தன் தொழாமலே நரகத்துக்கு போனான், ஒருத்தன் தொழுதால நரகத்துக்கு போனான். இதுல ரெண்டுல பெரிய இழப்பு எது? அவன் தொழாம இருந்தா நரகத்துக்கு போனா ஓகே, ஏத்துக்க முடியுது. இவன் தொழுதுனால நரகத்துக்கு ஏன்? எப்படி தொழணுமோ அப்படி தொழல, எப்படி தொழக்கூடாதோ அப்படி தொழலாம். ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான், தொழக்கூடியவர்களுக்கு நன்மை தான் நிறைய கேட்டிருக்கிறோம். தொழக்கூடிய தொழுகை சொர்க்கத்திற்கு திறவுகோலாக உங்களுக்கு அமையும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். தொழுகை உங்களுடைய பாவங்களை தடுக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். தொழுகையினால் கிடைக்கிற நன்மைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் ஒரு இடத்துல எப்படி சொல்லுது? ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுதா நாசம் தான் சொல்லுது, தொழுதால் கேடுதான் சொல்லுது. என்ன தொழுகை? அந்த தொழுகைக்கான விவரத்தை பின்னாடி சொல்லுது. தொழுதாலே கேடு என்று பொருள் அல்ல, எப்படி தொழ வேண்டுமோ அப்படி தொழாமல் மாறாக தொழுதால், தவறாக தொழுதால் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி தொழுகை யாரும் தொழுதா? முனாஃபிக்குகள் தொழுதாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்லி காட்டுகிறான். வைதா காமு இல ஸலாத்தி காமு குஸாலா யுராவுன நாஸ் வலா யذ்குருனல்லாஹ இல்லா கலீலா. முனாஃபிக்குகளுடைய தொழுகையில 3 விஷயங்கள் இருந்தது. ஒன்று என்ன இருந்துச்சு? காமு குஸாலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக இருப்பார்கள்.
சோம்பேறித்தனமா ஒரு காரியத்தை செஞ்சா எப்படி சுறுசுறுப்பா செய்யறது நமக்கே தெரியும்ல. ஒவ்வொரு மனுஷனுக்கும் சில நேரங்களில் சோம்பேறித்தனமும் வருகிறது, சில நேரங்களில் சுறுசுறுப்பும் வருகிறது. அப்படி நம்ம சுறுசுறுப்பாக இருக்கிற பொழுது ஒரு காரியத்தை எப்படி செய்யறோம், அதை செய்யும் பொழுது எவ்வளவு அழகா செய்யறோம், எவ்வளவு திருப்தியா செய்யறோம், எவ்வளவு ஈடுபாடா செய்யறோம். அப்ப அதே சோம்பலா செய்யும் பொழுது அழகுற செய்ய மாட்டோம், அசிங்கமா செய்வோம், ஏனோ தானோன்னு செய்வோம், செய்யணுமேனு செய்வோம், செய்யலாட்டி முடியாத அல்லது கெட்டு போயிருமே, வீணா போயிருமே, பெரிய நஷ்டம் வந்துருமே அப்படின்றதுக்காக வேண்டி செய்வோம். ஆனால் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும் தொழுகையை முனாஃபிக்குகள் அவர்களின் தொழுகை சோம்பேறித்தனமாக இருப்பார்கள். அடுத்து என்ன சொல்கிறான், யுராவுனன் நாஸ், மக்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். அவங்களுடைய தொழுகையில இறைவனுக்கு காட்டுதல் அப்படிங்கிற அம்சத்தை விட 4 பேர் பார்க்கணுமே, நம்மளையும் தொழுதுட்டாங்கன்னு நம்பணுமே, அந்த அம்சம் அதற்குள்ளே இருக்கும். இரண்டாவது. மூணாவது என்ன, வலா எதுக்குருனல்லாஹ இல்லா கலீலா, அதிலே அல்லாஹ்வை குறைவாகத்தான் நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய நினைவு கம்மியா இருக்கும். அப்போ மூமின்களுடைய தொழுகை எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய நினைவு அதிகமா இருக்கும். அப்ப தொழுகைன்னு சொன்னாலே தொழுகையில ருக்கு செய்தல், சுப்ஹான ரப்பியல் அலீம் சொல்லுதல், சஜதா செய்தல், சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்லுதல், அல்ஹம்து சூரா ஓதுதல், துறை சூரா ஓதுதல், அத்தஹியாத் ஓதுதல், இதுவெல்லாம் ஓகே தான். ஆனால் இதுவெல்லாம் ஏன் இதெல்லாம் செய்யாம தொழுகை இல்ல, கரெக்ட். அல்ஹம்து சூரா ஓதலாட்டி தொழுகை கிடையாது, சரி. ஆனால் இதுவெல்லாம் ஏன், இது இதற்காகவே வா. சுப்ஹான ரப்பியல் அலீம் என்ற சொல்லுக்காகவே வா ருக்கு, சுப்ஹான ரப்பியல் அலா என்கிற சொல்லுக்காகவா சஜதா, அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து என்கிற சொல்லுக்காகவா அத்தஹியாத்து, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சலாம் கொடுத்தல் என்பது சலாம் என்கிற சொல்லுக்காகவா. அந்த சொல் ஏன் சொல்லப்படுகிறது, மொழியப்படுகிறது என்று சொன்னால் அந்த சொல்லின் வழியாக இறைவனை உங்களுடைய எண்ணம் இறைவனின்பால் செல்ல வேண்டும், உங்களுடைய சிந்தனை அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். படைத்தவன் பார்க்கிறான், படைத்தவன் கவனிக்கிறான், படைத்தவன் கட்டளையிட்டிருக்கிறான், படைத்தவனுக்கு பணிகிறோம், படைத்தவன் சொன்னதற்காக இந்த சொல்லை திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று அந்த இடம் முழுவதும் உங்களின் நினைவு இறைவனின் நினைவால் உள்ளம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் தொழுகையின் சாராம்சம். அதனாலதான் தொழுகையில் அல்லாஹ் அதிக அவன் கம்மியா நினைப்பான், ஊர் உலகத்தை பத்தி அதிகமா நினைப்பான். அல்லாஹ்வை பத்தி நினைப்பு ரொம்ப கம்மியா ஒரு பேருக்கு இருக்கும். ஆனா மூமின்களுடைய தொழுகை அல்லாஹ்வை பற்றி அதிகமாக நினைக்கணும். வேற வேற நினைப்பும் வரும், வராம தொழ முடியுமான முடியாது. 100% தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் நான் எதுவுமே வேற எதை பத்தியுமே யோசிக்காம முழுக்க முழுக்க அல்லாஹ்வை நினைச்சேன்னு யாராலும் சொல்ல முடியுமான முடியாது. அப்படி தொழ முடியுமா, முடியாது. நபிகளாராலே அப்படி தொழல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அவங்களுடைய சுற்றுப்புற சூழல் அவருடைய தொழுகையை பாதித்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுதுறாங்க, தொழுது முடிச்சிட்டு மேலே போட்டிருந்த ஆடையை கழட்டி ஒருத்தர் கையில கொடுத்து இதை கொண்டு போய் இந்த பெண்மணி இடத்துல கொடுத்துட்டு இதுக்கு பதிலாக எனக்கு வேற ஒரு சட்டை வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. சொன்னதுக்கு காரணம் சொல்றாங்க, ஏன் தெரியுமா, இந்த சட்டையில இருந்த ஆடையில இருந்த டிசைன் என்னுடைய தொழுகையில் என் கவனத்தை திசை திருப்பி விட்டது. அப்ப அல்லாஹ்வுடைய நினைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். கவனம் எங்க போயிடுச்சு, ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிக்கிறாங்க, அந்த கையில அந்த மேலையில இருக்கிற அந்த பூக்களோ அந்த வடிவங்களோ அவங்களுடைய கவனத்தை வேற எங்கேயோ கொண்டு போய் சேர்த்து, அப்படிதான் வரும். அது இயல்பு. அது 100% துளைச்சிட முடியாது. சஃப்ல நிக்கிறோம்னா நிக்கிற பொழுது முன்னாடி நிக்கிறவங்களுடைய ஆடை நம்முடைய கவனத்தை மாற்றும். நமக்கு அருகில் நிற்கிறவருடைய நிலை நம்முடைய கவனத்தை சஜதா செய்ய வருவார். சில பேர் இப்படி கையை ரொம்ப அகட்டிக்கிட்டு பக்கத்தில் ஆட்கள் நிற்கிறாங்கன்ற கவனம் கூட இல்லாம அடுத்தவர் அதை ஜும்மா மாதிரியான நேரங்களில் நெருக்கடிச்சு நிற்க வேண்டிய நேரத்தில் கூட கைகளை ஒடுக்காமல் தன் உடலை சுருக்காமல் அப்படியே தனியாக நின்று தொழுதா எப்படி தொழுவார், அது மாதிரி கையை வச்சிருப்பார். அப்ப இவர் போய் சஜதா செய்ய போறவர் இவர் நினைப்பு மாறிடும். தொலைவாங்க பக்கத்தில் மனுஷன் மருந்தல் நிக்கி தெரியுதா அந்த ஆளுக்கு, என்னமா கை இப்படி நினைப்பு ஓடும். எப்போ வாய் சொல்லு சுப்ஹான ரப்பியல் ஆலா சுப்ஹான ரப்பியல் ஆலா சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா மனசு என்ன சொல்லும், அல்லாஹ்வை நினைக்காது, இவரை நினைக்கும். இவர் செஞ்ச கெட்ட செயல் நினைச்சுக்கிட்டு இருக்கும், இவரால் தான்பட்ட துன்பத்தை நினைக்கும். கொஞ்சம் கூட கால் இப்படி இவ்வளவு பரிசு கப்பை பழட்டி வச்சுக்கி நிற்கிறார், கொஞ்சம் காலை சுருக்கி வச்சா என்ன, மக்கள்லாம் நெருக்கத்தில் நிற்கிறாங்க, இடமில்லாம நிற்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். இப்படியாகவெல்லாம் நம்முடைய தொழுகையில நம்மை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற சூழல் நம்மளை பாதிக்கும். பாதிக்காமல் 100% தொழுதுவிட இயலுமா என்றால் பெரும்பாலும் இயல. அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்திருக்குமானால் நபிகளாருக்கு அது இருந்திருக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கே இல்லை. அப்போ இதனுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால், இந்த தொழுகையில் செய்யப்படுகிற சடங்குகள், சொல்லப்படுகிற வார்த்தைகள், அதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன என்று சிந்தித்தால் இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து அல்லாஹ்வை பற்றி படைத்தவனை பற்றிய எண்ணத்தை நம் உள்ளத்தில் பசுமையாக்க வேண்டும். இறை நினைவே பிரதானம். வலதிக்ருல்லாஹி அக்பர்,
சுப்ஹான ரப்பியல் அலாவை விட அல்லாஹ்வின் நினைவு பெரிது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்கிற சொல்லை விட அல்லாஹ்வின் நினைவு பெரிது. அதை சொல்லி அதன் வழியாக அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். இதனை சொல்லி இதன் வழியாக அல்லாஹ்வை நினைக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய நினைவு திக்ர் என்பது திரும்ப மனித படைப்பின் நோக்கமே அவற்றில் ஒன்று என்று சொன்னதுக்கு பிறகு வேற என்ன வேண்டி இருக்கு? இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? வேற என்ன செய்தி வேணும்? மனித படைப்பின் நோக்கங்களில் ஒன்றே அல்லாஹ்வை பற்றி நீ அதிகமாக நினைத்துக் கொண்டிருப்பதுதான், சிந்தித்துக் கொண்டிருப்பதுதான் என்கிற அளவிற்கு திருமறை குர்ஆன் சொல்லிவிட்டது. அப்படி இப்படி அல்லாஹ்வை நினைப்பதற்கு பல்வேறு வழிகளை மார்க்கம் சொல்கிறது. ஜும்மாவை பற்றி சொல்கிறது குர்ஆன். இது அனூதியலி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்மாவிற்காக ஜும்மாவுடைய நாளின் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸஅவு இலா திக்ரில்லாஹ், அழைக்கப்பட்டால் அதுக்கு அடுத்து என்ன வார்த்தை வரணும்? சாதாரணமாக நம்ம இப்படி பேசுவோமே, ஜும்மாவுக்காக அழைக்கப்பட்டால் ஜும்மா தொழுகைக்காக வாருங்கள் அப்படித்தானே சொல்லணும். ஜும்மா தொழுகைக்கு விரைந்து செல்லுங்கள் அப்படித்தானே அந்த வாச அமைப்பு இருந்தால் அது ஒரு சாதாரண எளிய நடை, சரியான நடை, அதில் பிழைன்னு சொல்ல முடியாது. ஆனா இங்க குர்ஆன் வசனம் எப்படி வருது தெரியுமா? இதா நூதியலி ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆ நாளின் தொழுகைக்காக நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரைந்து செல்லுங்க. ஜும்மா தொழுவதற்காக ஜும்மா தொழுவதற்கு தான் இல்லைன்னு இல்லை. நம்ம என்ன சும்மா வந்துக்கிட்டு ஓரமா கட்டில சாஞ்சு உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே அல்லாஹ் அப்படின்னு சிந்தி அது மட்டும் அதுவா நோக்கம்? அது அல்ல, தொழுகை தான். தொழுகையின் வழியாக அல்லாஹ்வை நினைக்கணும்ன்றதுக்கு அல்லாஹ் எப்படி வார்த்தையை பயன்படுத்தினான்? ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பதற்காக விரைந்து வாருங்கள். அது மட்டும் இல்லை, சரி ஜும்மா முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச பிறகு கிளம்பி போங்கன்னு சொல்றான். அதை சொல்லும் போதும் பாருங்க, ஃபைதா குலியத்தி ஸலா, தொழுகை முடிந்து விட்டது என்றால் ஃபன்தஷிரு ஃபில் அர்ல், பூமியில பரவி செல்லுங்கள், வப்தகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை நினையுங்கள். தொழுக வாருங்கள், அல்லாஹ்வை நினைக்க வாருங்கள். வெளியில போய் சம்பாதிக்க போவுங்கள், நிறைய சம்பாதிக்கணும்ல, அல்லாஹ்வை நினைச்சு நிறைய சம்பாதிச்சுக்க. நீ வெற்றி பெறுவதற்காக வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை நினையுங்கள். இப்ப நம்முடைய கான்செப்ட் கொஞ்சம், வாழ்க்கை முறையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய நினைப்பு நமக்கு உதவுதா, நமக்கு இடைஞ்சலா இருக்கா? இன்னைக்கு நம்ம கரண்ட்ல நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? ஒவ்வொரு நேரத்துக்கு தொழுகைக்கு பாங்க சொல்லிடுச்சுன்னா அது ஒரு சின்ன இடைஞ்சல். இன்னும் கொஞ்சம் அந்த டைம் மட்டும் ஒரேடியா சாயங்காலம் 8 மணிக்கு போய் ஒரு அரை மணி நேரம் செலவழிச்சுக்கப்பான்னு சொன்னா கூட செஞ்சிடலாம் போல இருக்குப்பா. மதியானம் 1 மணிக்கு அப்பதான் பீக் அவசாருக்கு வந்து குங்குமம்னு எல்லாம் நிக்குது, அப்ப பார்க்க தொலைப்ப வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் சாயங்காலம், அதுக்கப்புறம் மக்ரிப், அதுக்கப்புறம் இஷா, அதெல்லாம் சேர்த்து மாத்து ஒரே நேரத்தில் ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் தனியாக டைம் ஒதுக்குனா பிரச்சனை இல்லாமல் போயிடுவேன் நமக்கு தோணுது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீ இப்படி இடையிடையே போய் அல்லாஹ்வை நினைச்சுக்கிட்டே இரு, அதுதான் நீ வெற்றி பெறுவதற்கான வழி. நம்முடைய அறிவு என்ன சொல்லுது? இல்லை இல்லை, இது வெற்றிக்குரிய வழி, அதனால தானே ஓரம் கட்டிட்டோம். வியாபாரம், தொழில்துறை, பொருளாதாரத்தை ஈட்டுகிற வாழ்வின் வெற்றிக்காக முன்னேறி செல்கிற மனிதர்கள் அல்லாஹ்வை ஓரத்தில் தூக்கி வச்சதுக்கான காரணம் என்ன? இது வெற்றிக்கான வழி அல்ல, அது வெற்றிக்கு இடையூறாக இருக்கிறது என்று எண்ணுகிறோம். அவ்வளவு ஏன் போர்க்களத்தை பற்றி சொல்லுகிறான் அல்லாஹ். போருக்கு செல்லுங்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபிஅத்தன் ஃபஸ்புத்து, மூமின்களே நீங்கள் படைகளை, எதிரிகளை சந்தித்தால் ஃபஸ்புத்து, உறுதியாக நில்லுங்கள். வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், உறுதியா நில்லுங்க. ஏத்துட்டு ஃபைட் பண்ணி தோத்தாலும் சரி, ஜெயிச்சாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, மரணம் அடைஞ்சாலும் சரி, அப்படின்னு உறுதியா நில்லு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், வذ்குருல்லாஹ கஸீரன் லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவதற்காக அல்லாஹ்வை அதிகம் நினைங்க. வெற்றி பெறுவதற்காக வாளை கூர்தீட்டுங்கள், வெற்றி பெறுவதற்காக ஆயுதங்களை தயார் செய்யுங்கள், வெற்றி பெறுவதற்காக அணிவகுத்தில் நில்லுங்கள், வெற்றி பெறுவதற்காக போர் வியூகங்களை வகுத்துக் கொள்ளுங்கள். இப்படித்தான் நம்ம அறிவு சொல்லும். கரெக்ட் தான். அதை செய்யணுமா வேண்டாமா? செய்யணும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் ஆகப்பெரிய வெற்றி, உண்மையான வெற்றி, இந்த வெற்றியை எவன் நமக்கு பரிசீலிக்க போகிறானோ அவனுடைய நினைப்பில் தான் நிஜமான வெற்றி இருக்கிறது என்கிற புரிதல் உனக்கு இருக்க வேண்டும். எனவே நீங்கள் வெற்றி அடைவதற்காக அல்லாஹ்வை நினையுங்கள். பொருளாதார வெற்றி திக்ரிலே இருக்கிறது. மன நிம்மதி என்கிற வெற்றி திக்ரிலே, அல்லாஹ்வின் நினைவிலே இருக்கிறது. எதிரிகளை வீழ்த்துகிற வெற்றி அல்லாஹ்வின் நினைப்பிலே இருக்கிறது. எல்லா வெற்றியும் அல்லாஹ்வின் எண்ணத்திலே இருக்கிறது. அப்படி அல்லாஹ்வின் எண்ணம் குறித்து நபிகளார் நிறைய செய்திகள் நமக்கு சொல்றாங்க. அதுல ஒரு செய்தி தான், ஒரு வாசகம் தான், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா.
பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான், லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா. இந்த லா ஹவுல வலா குவத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற இந்த சொல்வதற்கு எளிதாகத்தான் சாதாரணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இது எப்படிப்பட்ட சொல் அப்படின்னு நபிகளார் நமக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அப்படியே நம்முடைய கண்களை எல்லாம் அகல திறக்க வைக்கிறது. இவ்வளவு மகத்துவம் நிறைந்ததா. என்ன சொல்கிறார்கள்? ஒரு தடவை சஹாபாக்கள் எல்லாம் அப்படி ஒரு மேட்டு பகுதியில் ஒரு பயணத்தில் நபிகளாரோடு சேர்ந்தபடி மேலே ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கெல்லாம் சத்தமா தக்பீர் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும் லா ததுஊன அஸம்ம வலா காயிபன். நீங்கள் செவிடனை அழைக்கல, எங்கோ தூரத்தில் இருக்கிற ஒருத்தனை அழைக்கல. ததுஊன சமிஅம் பஸீரா, நன்றாக பார்க்கிறவனை, நன்றாக செவியேற்பவனை தான் நீங்கள் அழைக்கிறீர்கள். அப்படின்னா நீங்க உங்களுக்குள்ள அழைச்சிக்கங்க. ஏன் இவ்வளவு சத்தம்? அல்லாஹ் அக்பர் சொல்லிக்க. இதுக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் கேட்குற மாதிரி அல்லாஹ் அக்பர் சொல்றிய? சும்மா சாதாரணமாக மனசுக்குள்ள சொல்லிக்க, உனக்குள்ள சொல்லிக்க. செவிடனை நீங்க கூப்பிடல அப்படின்ட்டாங்க. சொல்லிட்டு அடுத்து பின்னாடி நிற்கிற ஒரு சஹாபியை கூப்பிடுறாங்க, அப்துல்லா பின் கைஸ், அப்துல்லா பின் கைஸே. அந்த சஹாபி லப்பைக் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே தான் வந்துட்டேன், என்ன சொல்லுங்க அப்படிங்கிற. அப்ப நபிகளார் சொல்லுகிறார்கள், அலா அதுல்லுக அலா கன்சிம் மின் குனூசில் ஜன்னா, சுவர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உனக்கு நான் சொல்லித் தரட்டுமா? சுவர்க்கத்து பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உனக்கு நான் கற்றுத்தரட்டுமா? சொல்லித்தாருங்கள் யார சொல்லலாம். நபிகளார் சொல்லுகிறார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. சொர்க்கத்துடைய பொக்கிஷம் இது, பாதுகாத்து வச்சுக்க. உலகத்தினுடைய பொக்கிஷத்தை எவ்வளவு கேர்ஃபுல்லா கவனமா பாதுகாக்கிறோம். ஒரு தங்க நகை இருக்கிறது, ஒரு கம்மல் இருக்கிறது, ஒரு செயின் இருக்கு, ஒரு மூக்குத்தி, ஒரு சின்ன தோடு, ஒரு கிராமில் ஒரு சின்ன பொட்டு. உலகத்தின் பொக்கிஷம் என்று அதை பொற்றி பாதுகாத்து சேமித்து எவ்வளவு சேஃப்டியா வைக்க முடியும்? ஒரு சின்ன துளிதான் இருக்கு, ஒரு கிராம் தான், அதுக்காண்டி தூரத்துக்கு போட்டுருமா? ஒரு கிராம் வச்சு என்ன செய்ய நினைக்கிறோமா? அந்த ஒரு கிராம் எங்கே இடம் பெறுகிறது? நம்ம வீட்டு குப்பை தொட்டி இல்லையா, அல்லது நம்ம சட்ட பாக்கெட்லையா? பீரோலுக்குள்ள அதுக்குள்ள ஒரு அறை, அதுக்குள்ள ஒரு டப்பா, அந்த டப்பாக்குள்ள ஒரு சின்ன துணி, அந்த துணிக்குள்ள ஒரு சின்ன பேப்பர், அந்த பேப்பருக்குள்ள பொதிந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு கிராம். ஒரு கிராம் தானப்பா. ஆமா, பொக்கிஷம்ல. ஆனால் சுவர்க்கத்து பொக்கிஷத்தை நபிகளார் சொல்லுகிறார்கள், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. இன்னொரு தடவை சொன்னாங்க, சுவர்க்கத்தின் வாசல்களில் ஒரு வாசல், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா. சரி, அப்படி அதுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னா, அல்லாஹ்வை பற்றி ஒரு சரியான புரிதல் அதற்குள்ளே இருக்கிறது. உலகத்தில் நீ எந்த பாவத்திலிருந்து விலகுவதாக இருந்தாலும், எந்த நன்மையை செய்வதற்கு ஆற்றல் பெறுவதாக இருந்தாலும், எந்த இழப்பிலிருந்து உன்னை காத்துக் கொள்வதாக இருந்தாலும், எந்த வெற்றியை நீ பெற்றுக்கொள்வதாக இருந்தாலும், எல்லாமே அல்லாஹ்வை கொண்டே தவிர வேறில்லை என்கிற பொருள் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. லா ஹவுல, திரும்புதல் இல்லை. திரும்புதல் இல்லைன்னா செய்யக்கூடாத காரியங்களிலிருந்து விலகி வெளியே வருதல் என்பது இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர என்னால திரும்ப முடியாது. வலா குவத்த இல்லா பில்லா, செய்வதற்கு ஆற்றல் இல்லை. செய்ய வேண்டிய காரியங்களை, செய்ய தகுந்த காரியங்களை, நன்மைக்குரிய காரியங்களை, வெற்றிக்குரிய காரியங்களை செய்வதற்குரிய ஆற்றல் இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர இல்லை. அப்போ வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் அல்லாஹ் நாடுனாதா அப்படிங்கிற அந்த அல்லாஹ்வின் நினைவை உன்னுடைய உள்ளத்துல பசுமையாக்குகிற ஒரு சொல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. அதனாலதான் பாருங்க, அது சொல்லப்படுற இடங்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. தொழுகைக்கு பாங்குக்கு அழைப்பு விடுறாங்க, தொழுகைக்காக பாங்கு சொல்றாங்க. பாங்கு வாக்கியங்கள் ரொம்ப அறிவார்ந்தது, ரொம்ப அற்புதமானது. ஸ்டார்டிங்ல இருந்து அதுக்கான அர்த்தத்தை யோசிச்சுக்கிட்டே வந்தா அப்படியே மேல் சிலிர்க்க வைக்கும். அல்லாஹ் அக்பர். தொழுகைக்காக அழைக்கிற இடத்துல இப்ப தொழுகைக்கு வா தொழுகைக்கு வா தொழுகைக்கு வான்னு கூப்பிட்டு முடிக்க வேண்டியதானே? அங்க எதுக்கு அல்லாஹ் அக்பர்? தொழுகைக்கு வரணும்னா எல்லாத்தையும் விட அல்லாஹ் பெரியவன் உனக்கு தெரியணும், அப்பதான் எல்லாத்தையும் விட்டுட்டு வருவேன். அல்லாஹ் அக்பர். தொழுகைக்கு வா என்று சொல்லப்படுகிற பாங்கின் முதல் வாக்கியம் எப்படி? அல்லாஹ் அக்பர். நீ வியாபாரம் பெருசுன்னு நினைக்கிற, அல்லாஹ் அக்பர். உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, அதை பேசிக்கிட்டு இருக்க, அது பெருசுன்னு நினைக்கிற, அல்லாஹ் அக்பர். ஒரு பெரிய டீலிங் ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு 10 கோடி ரூபாய் கைமாற போகுது, இன்னும் அரை மணி நேரத்தில் உன்னுடைய அசர் வைத்து முடிய போகுது, நீ நினைக்கிற அரை மணி நேரம் இந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிற, அல்லாஹ் அக்பர். இது அல்ல, அதான் அவன் தான் பெருசு, முதல்ல அதனை நினைச்சுக்க அப்படின்னு அல்லாஹ் அக்பர் சொல்லி கூப்பிட்டு இஸ்லாத்துடைய அடிநாதமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை நம்புறியா இல்லையாங்கிறத நினைவுபடுத்திட்டு நம்மள அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னியா இல்லையா? ஆமா, இவரும் சொல்லணும். அவர் அல்லாஹ் அக்பர் சொன்னோட இவரும் அல்லாஹ் அக்பர் சொல்லணும்.
அவர் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஆமா நானும் அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை நம்புறேன்னு இவர் சொல்லணும். அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஆமா அஷஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் நம்புறேன்னு சொல்லணும். அடுத்து என்ன? ஹய்யா அலஸ் ஸலாஹ். இப்பதான் செய்தி வருகிறது, தொழுகைக்காக வேண்டிய அழைப்பு வருகிறது, தொழுகையின்பால் வாருங்கள். இப்ப இவரும் அதே மாதிரி ஹய்யா அலஸ் ஸலாஹ்னு வச்சுங்க, தொழுகையின்பால் நீ தொழவாப்பான்னு அர்த்தம். அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது அர்த்தம் ஓகே, அல்லாஹ் பெரிய, ஆமாப்பா அல்லாஹ் பெரியவன். அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், ஆமா லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மைதான், கரெக்ட். ரெண்டு பேரும் ஒரே வார்த்தையை சொல்லிட்டோம். ஹய்யா அலஸ் ஸலாஹ், தொழுகையின்பால் வார். ஹய்யா அலஸ் ஸலாஹ், நீ தொழுகைக்கு வா, நீ என்ன கூப்பிடுற, முதல்ல நீ வான்னு அர்த்தமா போயிடும். அப்ப என்ன சொல்லணும்? லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கூப்பிட்டுட்டீங்க தொழுகைக்கு, ஆனா நான் வர்றது அல்லாஹ்வுடைய கையில இருக்குது. அல்லாஹ் நாடணுமே, அல்லாஹ் நாடாமல் என்னால் தொழுகையின்பால் வர முடியாது. அல்லாஹ் நாடாமல் இந்த ஆற்றலை என்னால் பெற முடியாது. ஹய்யா அலல் ஃபலாஹ், வெற்றியின்பால் வா. தொழுகையின்பால் வருவது என்பது உன் வெற்றியை தடுப்பதல்ல, அதுவே வெற்றி. ஹய்யா அலல் ஃபலாஹ், தொழுகையின்பால் வா, வெற்றியின்பால் வா. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஆமாம் உண்மைதான், வர வேண்டும் தான், ஆனால் அதற்காக அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் எனக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எவ்வளவு அற்புதமாக பொருந்தி போகிற இடம் என்று பாருங்கள், எவ்வளவு அழகாக அந்த தக்பீர் முழக்கம், களிமா, நபிகளாரை தூதர் என்று ஒத்துக்கொள்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற இஸ்லாத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைப்பது, அதையெல்லாம் தாண்டி லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கிற சொல் இந்த இடத்திலே பொருத்தப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். இப்படி பல சொற்களை நபிகளார் கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த சொல் மிக முக்கியமான ஒரு சொல். நம்முடைய வாழ்வில் இதை புரிந்து எல்லா இடங்களிலும் பயன்படுத்தி இதனால் கிடைக்கக்கூடிய வெற்றியான சுவர்க்கத்தின் பொக்கிஷத்தை அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் மாற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவரும்